12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு, ரோமர் ஜனங்களுக்கு, ரோம அரசாங்கத்துக்கு, ரோமாவில் இருக்கிற ஜனங்களுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 3 காரியத்தை இங்கே சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே முதலாவது சொல்லுகிற வார்த்தை நம்பிக்கையில என்ன இருக்கு? சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும்போது உடைய நம்பிக்கையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஒரு காரியத்துக்காக நான் நம்புகிறோம், அப்படித்தானே? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறோம், ஆனால் அதை சந்தோஷமாக நம்புகிறோமா? இல்லை, அப்படித்தானே? நம்பிக்கையில சந்தோஷம் இருக்கா? கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காத. சந்தேகம் இருக்கிறதே தவிர என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் வைக்கிற அந்த நம்பிக்கையில முதலாவது நமக்கு சந்தோஷம் தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சந்தோஷத்தை வைப்பது? தேவ சமூகத்தில் நமக்கு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில எப்படி சந்தோஷத்தை காண்பிப்பது? வாசிப்போம். எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்துக்கு நேரே போகும்போது, எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டேன், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் வெட்கப்பட்டு போவதில்லை அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை என் முகத்தை கர்த்தாரைப் போலாக்கினேன். என் கற்பாறையை போலாக்கினேன் என்று எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தெய்வச்சனமே, நம் நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருப்பதற்கு முதலாவது கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க செய்வாங்களா அல்லது இவங்க செய்வாங்களா அல்லது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அதல்ல, நான் நம்புகிற என் தேவன் எனக்கு துணை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் நம்புகிறது எனக்கு என் ஆண்டவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால் நமக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? துணையாக இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது, உன் இடத்தை விட்டுட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, உன் தாய் வீட்டை விட்டு வா, உன் இடத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. எங்க போறேன்னு தெரியாது, ஆபிரகாமுக்கு எங்கே போவேன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்பை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அவன் கர்த்தரில் சந்தோஷமாக நம்பிக்கை வைத்தான். 75 வருஷம் வயதாகும்போது ஒருத்தர் குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். அவன் சந்தோஷமாக அதை நம்பினான். கருமையான விமர்சனமே, பலி செலுத்தும்படியாக 100வது வயதில் பிறந்ததாக குமாரனை ஈசாக்கு 12 வயதாகும்போது அவனை மோதியார் மலையிலே பலி செலுத்தும்படியாக கொண்டு சொல்ல போகும்போது கூட அவன் சந்தோஷமாக அதை செய்தான். ஏனால் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் சந்தோஷமாக இருந்தான். Amen. Hallelujah. ஆமென். Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறாரா? அவர் நமக்கு துணையா இருக்கிறாரா? ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நமக்கு சூழ்நிலை வருது, நெருக்கம் வருது, வெட்கப்படுகிறது போல வருது. இந்த பொழுதான் வெட்கப்பட்டுருவேன், என் வாழ்க்கையில இன்னும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவ்வளவுதான், வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதாக அருமையான தெய்வ செல்வமே,
நாம் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு இந்த காலங்களில் நமக்கு துணை நிற்கிறார். அவர் துணை நிற்கிறபடினாலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போக நேசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென். முதல்ல நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எஸ்ஐயா தீர்க்கதரிசி கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறதான வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், நல்லதுதான். ஆனால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியம், என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் உறுதியா இருக்கிறதுனால, சந்தோஷமா இருக்கிறதுனால வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை முதல்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தேவை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல அந்த அறிவு நமக்கு தேவை. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த அறிவு நமக்கு தேவை. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. ஏகமாய் விருப்பமாக யார் எனக்கு எதிராளி? யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். ஆமென். இப்போ பிசாசை கூப்பிடணும். ஆமென். நமக்கு எதிராளி யார் தான்? பிசாசு. இப்ப பிசாசை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவான், உடனே வந்துடுவான். வருவானா வர மாட்டானா? வந்துடுவான். அவன் வந்த உடனே அவங்ககிட்ட சொல்லணும், இங்க பாருங்க, அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? நமக்கு ஆமென். அப்போ சத்ரு கூப்பிட்டு சொல்லணும், என்னை நீதிமானாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திர நான் நம்புகிறவர், இன்னாருக்கு அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு துணையாய் நிற்கிறார். அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ யாருன்னு கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லுகிற வார்த்தை, என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவர் யார்? ஏகமாய் நிற்போம். எப்படி நிற்போம்னா, ஏகமாய் நிற்போம். யார் எனக்கு எதிராளி? பிசாசை தவிர நமக்கு வேற ஒரு எதிராளியுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைங்க எதிராளி, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் எதிராளி, நம்முடைய மாமன் மச்சான் எதிராளி, நமக்கு கடன் கொடுத்தவன் எதிராளி, கடன் வாங்கின எதிராளி. இதுதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? இவங்க யார் நமக்கு என்ன இல்லை, எதிராளியே இல்லை. ஆமென். ஊழியத்துக்கு விரோதமா எழும்புற மனுஷனும் நமக்கு என்ன இல்லை, எதிராளி இல்லை. அவனுக்கு உள்ள இருக்கிறதா நமக்கு எதிராளி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் அதே தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமுடைய அந்த விந்துல எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா மனுஷன் நமக்கு எதிரி அல்ல. சொல்லுங்க, மனுஷன் நமக்கு எதிரி அல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிதான் நமக்கு எதிரி. ஆமென். அப்போ எதிராளியை கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எதிராளியை கண்டுபிடிக்காதனாலதான், எதிராளி யார் என்று அறிந்து கொள்ள முடியாதனாலதான் நம்மளால் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க முடியவில்லை. ஆமென். அவரை உறுதியாக இருக்க முடியவில்லை. முதலாவது, நான் அவரிடத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அப்படி ஜெபம் பண்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. ஆமென். டேய் அடி வாங்க கூட அப்படியே உட்காரு, அப்படி உட்காரு. ஆமென். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்கள் என்ன செய்யுமா? நம்ம யாரும் நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற மனுஷர்களுக்காக நம்ம அவங்களுக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை. ரலிலே சொல்லுது, போன வருஷம் வரைக்கும், போன வாரம் வரைக்கும், நேற்று வரைக்கும் நம்முடைய எதிராளிக்காக ஆண்டவரே எனக்கு இவ்வளவு விரோதமா நிற்கிற ஆண்டவரே, அவன் எப்படியாவது சந்தியவானவர்கள் ஜெபம் பண்ணியிருப்போம். அப்படிதானே? அப்படிதான் பண்ணியிருக்கோம். இல்லை ஏதாவது ஒரு ஆண்டவர் செய்யும், அப்படிதானே ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு அந்த ஜெபத்துல ஒரு மாற்றம். ஆண்டவரே அவன் எப்படி பண்ண நமக்கு கவலை இல்லை, அவனை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம்னா ஆண்டவர் அவனை சந்திப்பார். நம்முடைய ஜெபம் அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? நம்ம எதிராளி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அதனால என்னன்னா அவனுக்காக நம்ம போராடி இருக்கிறதுனால தேவன் வைக்கிற நம்பிக்கை கிடைக்கும். நடக்குதா இல்லையா? அப்போ நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கணும்? தேவன் மேல தான் இருக்கணும். முழு கவனையும் நம்ம எதிராளி மேல செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க கண்டுக்கவே கூடாது. பிசாசை நம்ம கண்டுக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை. சொல்லுங்க, பிசாசை ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றான், இவ்வளவு சோதனை கொடுக்குறான், இவ்வளவு வேதனை கொடுக்குறான், அதை நினைச்சுக்கிறதா தான் பிரச்சனை. அதை நினைக்கிறதுனால நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? யாருக்கு? பிசாசு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற தியாகங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழலை கண்டு அதுக்கே முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறோமே தவிர தேவன் வைக்கிற நம்பிக்கை விட்டு விலகி விட்டோம். ஹல்லேலூயா. நாம் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னால் எதற்கு எதிராக எழுப்புவான் யார்? ஆமென். வசனம் அப்படிதான் இருக்கு. வசனம் என்ன சொல்லுது? எனக்கு எதிராளி அவன் இல்ல என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமா இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவர் யார்? நம்ம அவன்கிட்ட தான் வழக்காடிட்டு இருக்கிறோம். நம்ம பிரச்சனை மேல பிரச்சனை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை மேல எல்லாம் கவனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். போராட்டத்தின் மேல கவனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். வியாதியின் மேல கவனத்தை எதிராளி மேல கவனத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய போக்கஸ் அவ்வளவுதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருப்பேன், இதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு விரோதமா யாரு நம்மளால கவலைப்படாதீங்க, கவலையே செய்யக்கூடாது. அது மேல காப்பி வைக்கணும்னா நம்முடைய கவனம் எல்லாம் எங்கதான் இருக்கும்? அவங்க மேலே இருக்கும். தேவனுடைய அன்பை விட்டு விலகி கொண்டு போகும். நம்முடைய கவனம் தேவன் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். 10வது வசனம், உங்களை தேவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்ல கேட்டு தன் வெளிச்சம் இல்லாதவனால் இருட்டிலே நடக்கிறாரோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து வழக்கடை. இதுவரைக்கும் எப்படி இருக்கோம்? இதுவரைக்கும் பிரச்சனையை தான் பார்த்தோம். ஆமென். 2020 நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை பார்த்து 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 ஆண்டவரே லாக்டவுன், ஆண்டவரே லாக்டவுன், ஆண்டவரே ஆண்டவரே லாக்டவுன், ஆண்டவரே லாக்டவுன் ஆனு நம்ம லாக்டவுன் ஆயிட்டோம். அப்படிதானே? ஆனா அந்த பிரச்சனையை பார்க்காதபடி நாம் தேவனை மாத்திரம் பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி எனக்கு அவர்தான் துணை நிற்கிறார், என்னை அவர்தான் சந்திக்கிறார், எனக்கு அவர்தான் எல்லாம் என்று சொல்லி அப்படி கரத்திலே நம்ம விட்டு கொடுக்கும் போது ஒரு நாளும் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். சங்கீதம் 37வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:7 நான் வாசிக்கும் போது கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்து காரிய சித்தி உள்ளவன் மேலும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீமைகளை செய்கிற மனுஷன் மேலும் தீமைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. எரிச்சலாகாதே. ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆமென். யாருக்கு காத்திருக்கணுமா? ஆமென். வரப்போற பெருசில
தேவனை ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமான பல காரியங்கள் வரும், சூழ்நிலை வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், வியாபாரம் வரும், நெருக்கம் வரும். ஆனா எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் விளங்கினாலும் என்ன செய்ய மாட்டேன். என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது. ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. ஆண்டவரே நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னோம், ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, எனக்கு இப்படி எல்லாம் விரோதமா செயல்படுறாங்களே. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இருதயம் என்ன செய்யாதான், என்ன செய்யாதான், இருதயம் பயப்படாது. என் மேல ஒரு யுத்தம் எழுப்பினாலும் நான் கர்த்தர் மேல எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமாய் அவருடைய உடன் பிறப்புகள் எழுப்பினார்கள். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை அடித்து ஒரு குழியிலே போட்டார்கள், வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவனை விட்டு போட்டார்கள். விரோதமாய் எழுப்பினார்கள். அவன் பயப்படவே கர்த்தரை மாத்திரம் நம்பினான். ஆமென். கர்த்தரை நம்பினால எந்த தேசத்துல அடிமையாய் போனாலும் அந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்திருந்தார். நன்றியை சொல்லுவோம். எந்த காரியத்தை கண்டு பயந்துகிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை மேற்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அந்த காரியத்தை கண்டே பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. இதுவரைக்கும் பயந்து இருக்கலாம், ஆனா பயப்படாது நாம் முன்னேறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா, துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில நாம் என்ன செய்ய வேண்டுமா, உறுதியாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 10வது வசனம், தேவனே தேவனே அவரோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலும் அவரை விடுவித்து இருக்கும் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். என்ன செய்தாரா, கிருபையும் கிருபையும் ஞானத்தையும் அருளினார் என்று சொல்லப்படுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது 50வது ரோமர் 12:12 வாசிங்க. 12:12 ரோமர் 12:12. உபத்திரவத்திலே இப்ப நம்பிக்கையில சந்தோஷம் வந்துருச்சு. அடுத்து என்னன்னா உபத்திரவத்துல என்ன இருக்குமா, பொறுமையாயிருங்க. பொறுமையா இருக்குமா. இன்னைக்கு நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோமா, ஏதாவது நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோமா? நம்ம என்ன சொல்றோம், நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் ஆவிக்குரிய என்னது, நான் ஆவிக்குரிய சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் என்னது ஆவிக்குரிய பிள்ளை. ஆனா உபத்திரம் வரும்போது என்ன செய்யறோம், ஒரு உபத்திரம் வருது, ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்யறோம், என்ன செய்யறோம். ஆனா வசனம் உபத்திரத்துல என்ன செய்ய, பொறுமையா இருக்க. நமக்கு பொறுமை இருக்க இல்லையோ, நம்ம எருமையா மாறிடும். ஆமென். அப்படிதானே? ஹல்லேலூயா. எருமை மாட்டு மேல மழை பெஞ்சா கூட அதுக்கு என்ன செய்யாது தெரியுமா? எருமை மாட்டு மேல மழை பெஞ்சா தெரியுமா? அதுக்கு தெரியாது. ஆனா நமக்கு ரோட்ல போய் கிடக்கும் மழை பெஞ்சா தெரியும், மழை பெய்யுது தெரியும். ஆனா உபத்திரம் வரும்போது நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு என்ன செய்ததாம், கிருபையும் ஞானத்தையும் அருளினார். யோசேப்பு சில உபத்திரவப்பட்டான். அவன்
நொறுக்கப்பட்டான். வேதனை, பலவிதமான உபத்திரவங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா அவர் அந்த உபத்திரவத்தை எதிர்பார்க்கவே இல்லை, உபத்திரவத்தை நம்பவே இல்லை. எனக்கு இப்படியெல்லாம் உபத்திரவம் இருக்குன்னு சொல்லி அவன் கணவனை கூட நினைச்சதில்லை. அவனுடைய கணவனா தன்னுடைய சகோதரர்கள் அவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குற ஒரு கணவனை தான் பார்த்தான். அப்படித்தானே? அவன் தன்னுடைய சகோதரர்கள் அவனை வணங்குகிற ஒரு சூழ்நிலையை தேவன் அவனுக்கு தரிசனமாய் கொடுத்தான். ஆனால் அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை, சிறைச்சாலையில் அடிமையில் இருக்கிறான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் அந்த உபத்திரவத்தை தேவன் என்ன செய்தாரா? மாற்றினார். ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில அவன் சந்தோஷமாயிருந்தான். அந்த உபத்திரவத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய சகோதரர்கள் அடிக்கிறார்கள், ஓடி போயிருந்திருக்கலாம், என்ன செய்யல? ஓடி போகிறது. குடியில தூக்கி போட்டாங்க, பொறுமையா இருந்தான். விட்டு போட்டாங்க, பார்வனுடைய அரண்மனையில விட்டு போட்டாங்க. பார்வன் அரண்மனையில இருந்தான். பாவம் செய்கிற சூழலை வந்தது, விட்டு ஓடினான். பாவத்தை மாத்திரம் தான் விட்டு ஓடினான், தேசத்தை விட்டு ஓடல. பாவத்தை விட்டு ஓடினானே ஒழிய எந்த தேசத்துல அடிமையா போறானோ அந்த தேசத்தை விட்டு அவன் ஓடவில்லை. ஆமென். அடிமையா இருக்கிற யோசேப்பு சிறைச்சாலையில உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த உபத்திரவத்தை அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்ததினாலே என்ன செய்தானா? அவனை எகிப்து தேசத்திலும் தன் வீட்டத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். எந்த தேசத்துல அடிமையாய் போனானோ, எந்த தேசத்திற்கு வெட்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு சிறைச்சாலையில, எந்த தேசத்துல ஜனங்களுக்கு முன்பதாக தலை நிமிர முடியாதபடி எந்த தேசத்துல அவமானப்பட்டு நின்றானோ அந்த தேசத்தையே ஆளுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தார். பாருங்க, பார்வனுடைய அரண்மனையில கேவலப்பட்டான். பார்வனுடைய மனைவிக்கு முன்னாடி கேவலப்பட்டுட்டான். ஆனா கடைசியில பார்வனுடைய மனைவிக்கே அதிகாரியா இருக்கான் யோசேப்பு தான். ஆமென். ஹalleluya. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தான். ஆமென். உபத்திரவத்தில் அவன் சந்தோஷமாக பொறுமையாக இருந்தான். ஹalleluya. ஆமென். ஆமென். அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு என்னுடைய இனத்தார் யாவருமாகிய 70 பேரை என்ன செய்தானா? ஆமென். ஆமென். அவன் உபத்திரவத்தில் பொறுமையா இருந்ததுனாலே தன்னுடைய தகப்பன் வேண்டாம், தன்னுடைய சகோதரர்கள் கானானிலே ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். கானானிலே பஞ்சம் வந்து விட்டது, பஞ்சத்திலே ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் எந்த சகோதரர்கள் நிமித்தம் அவமானத்தையும் உபத்திரவத்தையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமாயிருந்து உபத்திரவத்தை பொறுமையோடு கூட காத்து கடந்து வந்தார்களோ, எந்த சகோதரர்களை கண்டு நடுங்கினாரோ அந்த சகோதரர்களுக்கு ஒரு ஆதரவாக கர்த்தர் வைத்தார். அம்மே அருமையான தெய்வம் சொல்லுங்க, நாம் உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னார். எந்த காரியத்தை கண்டு கடந்த 2020வது வருஷம் எந்த உபத்திரவத்தை கண்டு, எந்த பிரச்சனை கண்டு நாம் பயந்து நடுங்கி வந்தோமோ அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்தில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம், அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும். ஆமென். அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களின் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய
அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆமென். இந்த உபத்திரவம் அல்ல, இந்த வேதனை அல்ல, இந்த சூழ்நிலை அல்ல, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அந்த பரலோகத்தின் மேன்மை அடைய வேண்டும், அந்த பரலோகத்தின் சொந்தமாக மாற வேண்டும். அப்படின்னா பரீட்சை வைக்கும் போது கடந்து அந்த பரீட்சையில கடந்து தான் போகணும். ஆமென். நான் பரீட்சை எழுத மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா? இப்ப நமக்கு பரீட்சையின் காலம். ஆமென். உபத்திரவத்தை கடந்து வந்து இன்னும் ஒரு உபத்திரம் இருக்குது, அதுதான் பரீட்சையின் காலம். ஆமென். அல்லேலூயா. சத்துரு பலவிதமா சோதனை பண்ணுவான், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவான், பலவிதமான சூழலை கொண்டு வருவான். ஆனா அந்த பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணுகிறோமா? ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு கொரோனா வந்து கொலை நெருங்கி போயிருக்கிறோம். கொதவடைய பிடிக்கிற ஒரு கொரோனா வரப்போகுது, அப்ப என்ன பண்ண போறோம்? ஆமென். அல்லேலூயா. இந்த கொரோனா வந்து கொஞ்ச நாள் உயிரோடு தான் சாவுறான். ஆமென். ஆமென். ஆனா ஒரே நொடியில சாகிறது போல வரப்போகுது, அப்ப என்ன பண்ண போறோம்? இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பொறுமை மாத்திரம் அல்ல, உபத்திரவம் மாத்திரம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பரீட்சை எதிர்பார்க்கிறார். பரீட்சை வச்சிருக்கிற அந்த பரீட்சையில நான் பாஸ் பண்ணுகிறோமா? ஆமென். வெளியில வேணா சொல்லலாம், என்ன நம்ம பாடுவோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே. ஒரு நல்ல வேலையில இருக்கிறோம், வேலை போச்சுன்னா ஆண்டவர் வேலை போனதுக்காக நன்றின்னு பாடுவோமா? பாடுவோமா இல்லையா? புலம்பிட்டு உட்கார்ந்துருப்போம். அதேதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம் கடந்து போகும்போது பொறுமையோடு கூட நம்பிக்கை வைத்து பரீட்சையிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் 4வது வசனத்தை வாசிக்கும் போது உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுகிற 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மிடத்தில் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹalleluya. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை அருளப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார், நம்மை நடத்துவார் என்று சொன்னார், நம்மை ஊடுருவி அவர் கடந்து போவார் என்று சொன்னார், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன். ஆமென். 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 ஹalleluya. 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 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 8:36ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கொள்கிறவர்களாலே முற்றிலும் ஜெய கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென்.
நம் நிமித்தம் ஏதாவது ஒரு சூழ்நிலை நெருக்கப்படுகிறது, தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக நாம் சில நேரம் நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும், சில நேரம் அவமானப்படுகிற சூழ்நிலை வரும். அது என்ன செய்யுமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சனக்கழிப்பு சங்கத்துக்கு முன்பதாக அடிக்கிறார்கள். இந்த இயேசு நாமத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அடிக்கிறார்கள், உதைக்கிறாங்க, குற்றுயிர் கொலையுமாய் தூக்கிட்டு வெளியில போட்டாங்க, காவலுக்கு வெளியில கொண்டு போட்டாங்க. அடி வாங்கினவே என்ன செஞ்சாங்க? அடி வைத்து அவரை போகல. என்ன செஞ்சாங்க? திரும்ப எதிர்த்து வரான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணத்தை என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டேன். ஆமென். அப்போ தேவனுடைய நாமத்துக்காக, தேவனை அறிகிற அறிவுக்காக, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுக்காக சில நேரம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரம் நம்முடைய உறவுகளால அசிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும், நண்பர்களால கேவலப்படுகிற சூழ்நிலை வரும். அதை நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். உபத்திரவத்திலையும் கர்த்தர் உறுதுணையாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில போடுறோம்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, எல்லாரும் ஜனங்க இருக்கிறாங்க. 127 நாட்டில் இருக்கிற நீதிபதி, அதிகாரிகள், ராணுவம் எல்லாம் இருக்குது. ஆனா சொல்றாங்க, 13 வாலிபர் அடிமையாய் போன வாலிபர் சொல்றாங்க. ராஜா சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்லி பார்த்தார், 2வது விஷயம் சொல்லி பார்த்தார், 3வது விஷயம் சொன்னார், கேட்கல. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் மேதாளங்கள் எல்லாம் செய்யும், வாசிக்கப்படும். உடனே இந்த சிலையை கொடுத்து உனக்குன்னா நீ என்ன செய்வ? பொழைச்சிக்குவ, தப்பிச்சுக்குவ. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, வேற சொல்லி சொல்றாங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, முதல்ல நீ தெரிஞ்சுக்கையா, எங்க தேவனில் தப்புவிக்காதவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம முதல்ல அது வணங்க மாட்டோம். உமக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இதுவரைக்கும் உனக்கு தெரியாம இருக்குது. என்னைக்கா சொல்லியிருக்கோமா? விற்கிறதுக்கு படைச்ச சாப்பிட மாட்டோம் தெரியாதா? நாய்க்கு விசேஷம் வரமாட்டோம் தெரியாதா? சொல்லியிருக்குமா? நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? அப்போ தேவனுடைய நாமத்துக்காக உபத்திரவப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம் என்று சொன்னார். அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. சங்கீதம் 119வது சங்கீதம் 67வது வசனத்தை வாசிக்கும் போது, 119வது சங்கீதம் 67வது வசனம், ஆமென். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். அப்படிதானே? ஆமென். உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி வழி தப்பி நடந்தோம். சிலவங்க உபத்திரவப்பட்டதுக்கு அப்புறம் தான் வழி தப்பி நடக்கிறாங்க. பிரச்சனை வந்தால்தான் வழி தப்பி போறாங்க. பிரச்சனை வந்தால்தான் தேவன் விட்டு ஓடுறாங்க. ஆனா நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுது உங்களுடைய வார்த்தை என்ன செய்கிறேன்? காத்து நடந்தான். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்யுமா இருக்கிறீர். ஒரு பிரமாணத்தை என்ன செய்யும்? ஆமென். உபத்திரவம் வரும்போது உபத்திரவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஓடிடக்கூடாது. ஆமென். உபத்திரவம் வரும்போது உபத்திரவத்தை கண்டு என்ன செஞ்சிடக்கூடாது? ஓடிடக்கூடாது. சொல்றான், நான் உபத்திரவப்பட்டதுனால உடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அதனால தேவரீர் நீ நல்லவராக இருக்கிறீர், நன்மை செய்யுமா இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு என்ன செய்யும்? போதும். நமக்கு நெருக்கம் வரும்போது, நமக்கு சூழ்நிலை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே நான் என்னப்பா செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உடைய பிரமாணத்தை எனக்கு என்ன செய்யும்? அடுத்த வசனத்துல, அகந்தார்கள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை. தேவையற்ற காரியங்கள் நமக்கு விரோதமாக எழுப்புவார்கள். பொய்கள் எழுப்பும், நமக்கு விரோதமாய் அக்கிரமங்கள் எழுப்பும், நமக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழுப்பும். தேவையற்ற காரியங்கள், செய்யாத காரியங்கள் செய்ததாகவே சொல்வார்கள். ஆனால்
நானும் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய கட்டளைகளை என்ன செய்கிறேன்? அவர்கள் இருதயம் நினைத்துண்ணி என்ன செய்தான்? கொழுந்திருக்கிறது. நான் உங்களுடைய வேதத்தில் பிரச்சனை கண்டு பயந்து போகாதபடி, நெருக்கத்தை கண்டு பயந்து போக, தேவனுடைய வேதத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தரை அறிகிறதுல மகிழ்ச்சியா இருக்கணும், அவருடைய நம்பிக்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆமே. நான் இதுக்கு என்னத்தை பார்க்க போறேன்? என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையா சொல்றோம் இல்லையா? நம்ம சர்ச்சைக்கு போய் என்னத்தை கண்டேன், என் பிரச்சனை எவ்வளவு. ஆனா வசனம் சொல்லுது, பிரச்சனையை பார்க்காத, தேவனை வைக்கிற இதுல சந்தோஷமா இருக்கு. ஆமே. அதனால தான் பிலிப்பியர் வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சந்தோஷமா உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்ப நம்ம சந்தோஷமா வேதத்துல சந்தோஷம், வேதத்துல சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பாருங்க, சில நேரம் நம்ம இருதயத்தை குத்துற மாதிரி வசனம் வரும், டிவியில வரும், ஏதாவது பொது கூட்டத்தில் வரும், ஏதாவது கூட்டத்துக்கு போனா சபையிலே வரும். பாஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன். இப்போ யாருக்கு போச்சு? எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருப்பேன்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன செய்தேன்? சில நேரம் நமக்கு சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம், நமக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், வேதனையாகவும் வந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த பிரச்சனை வந்தது எனக்கு என்னது? நல்லது. ஆமே. நமக்கு பிரச்சனை வந்தாலும் தேவனை தேடுறோம், அப்படிதானே? அப்ப பிரச்சனை நல்லதா கெட்டதா? நல்லது. தேவை வந்தாலும் தேவனை தேடுறோம், நல்லதா கெட்டதா? நல்லது. வியாதி வந்தா தேவனை தேடுறோம், நல்லதா கெட்டதா? நல்லது. கொரோனா வந்தது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வரலையே, நல்லது. அதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணத்தை செய்தேன், கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்த்து 73வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை காத்துக்கொள்ள என்னை உணர்வு. அப்போ நம்ம உணர்வு நமக்கு தேவை, நமக்கு உணர்வே இல்லை. கற்பனைகளை உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி இருக்கிறது. அப்ப தேவன் தான் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு கொடுத்ததெல்லாம் யார் தான்? நமக்கு மனைவி கொடுத்தது யார் தான்? நம்ம காதலிச்சதுனால இல்லை, நம்ம லவ் பண்றதுனால இல்லை, ஆமே, நம்ம விரும்பினதுனால இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமே. அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு வாகனத்தை வாங்குவது நம்முடைய திறமை இல்ல, அவருடைய கிருபை. ஒரு வீடு கட்டுவது நம்முடைய திறமை இல்ல, அவருடைய கிருபை. நாம் சுகமா இருப்பது நம்முடைய நாம் உட்கொள்கிற ஆதாரத்தினால அல்ல, அவருடைய கிருபையினால. எல்லாம் அவருடைய கிருபை. இந்த கிருபை ஒண்ணுமே இல்லை. அப்போ தேவ சொந்தத்தில் நம்மை பார்க்கிறானவரை எல்லாம் உடைய கிருபை தான், எல்லாமே உடைய கிருபை தான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு என்ன செய்வார்களாம்? சந்தோஷப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி கொண்டிருப்போம் என்றால், உம்மை அறிந்தவர்கள், அப்படிதான் இருக்கு, உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு என்ன செய்வார்களாம்? சந்தோஷம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உம்முடைய உண்மைப்படி என்னை உபத்திரவப்படுத்தினர் என்றும். அப்போ தேவன் சில நேரத்தில்
நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போம். ஆமென். உபத்திரவத்துல எப்படி இருப்போம்? பொறுமையா இருப்போம். அடுத்து ஜெபம். அதுக்கப்புறம் தான் ஜெபம் வரும். இதுக்கு முன்னாடி ஜெபமே வராது. இப்ப இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணோம், பொறுமையில உபத்திரத்துல போய் என்ன பல வேதனை வந்து கடமைக்காக ஜெபித்து போனோம், அப்படிதானே? இப்ப ஜெபத்துல நமக்கு என்ன வருகிறது? உறுதி. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணிகளாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் கரைகட்டி மகிமைப்படுத்துவோம். இப்ப ஜெபிக்கும் போது நமக்கு உபத்திரவத்துல ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த தேவன் தான் சொல்றாரு, என்ன நம்புகிறதுல நம்பிக்கையாயிரு, உபத்திரத்துல பொறுமையாயிரு, ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாயிரு. அப்போ எனக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை வந்தாக்க ஜெபம் பண்ண முடியும். ஆமென். எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் இருக்கிறார், என்னை ஆற்றுகிறவர் இருக்கிறார், என்னை தேற்றுகிறவர் இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்னை முன்னுக்கு இருந்த ஆண்டவர், என் தாய் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாக என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் இருக்கிறார். எந்த உபத்திரவமானாலும் சரி, அதில் எனக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு. ஆமென். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்துல என்ன செய்யாது? பிரசனம் குறைவே குறையாது. நம்ம அவர் நம்பிக்கையில சந்தோஷம் ஒரு நாள் என்ன செய்யாது? குறையாது. உபத்திரம் வரும்போது ஒரு நாள் பொறுமை என்ன செய்யாது? குறையாது. அப்படி நம்ம கடந்து போகும்போது கருமையான விபச்சனமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க 5வது வசனம் ஆசீர்வதிக்க வல்லவராக. எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது. ஆமென். எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் பெருகுதோ அவ்வளவு தூரம் ஆறுதல் செய்தான் பெருகுது. நம்ம எவ்வளவு தூரம் நஷ்டம் வருதோ அவ்வளவு தூரம் லாபமும் வருது. ஆமா, எவ்வளவு தூரம் வியாதி வருதோ அவ்வளவு தூரம் சுகமும் வருது. எவ்வளவு தூரம் பிரச்சனை வருதோ அவ்வளவு தூரம் விடுதலை வருது. ஏன்னா எனக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும். ஆமென். பாருங்க, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அவருடைய ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்குதான். அப்ப நம்ம உபத்திரவப்படுகிறது நல்லதா கெட்டதா? உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவப்பட்டதுனால தான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம். பிரமாணத்தை கற்றுக்கொண்டதுனால தான் ஆறுதலை தேட ஆரம்பிச்சோம். ஆறுதலை தேட தேட உபத்திரவப்பட்டோம்னா அது ஆறுதலை நமக்கு கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எதுவரைக்கும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுவது போல நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. இந்த காலங்களிலே நாம் ஜெபத்திர உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஜெபத்திர உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவன் சொன்னவே, முதலாவது அவர்கள் வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரவத்திலே பொறுமை இருக்கும் என்று சொன்னார். ஜெபத்திர ஒரு உறுதி வரும். ஜெபத்திர உறுதி வந்தா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். எவ்வளவு தூரம் உபத்திரப்பட்டமோ அவ்வளவு தூரம் விடுதலை, அவ்வளவு தூரம் விடுதலை. எவ்வளவு தூரம் நடுக்கப்பட்டையோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய உயர்ந்து வைக்க போறா. எவ்வளவு தூரம் நீ கீழே விழுந்து கிடந்தியோ அவ்வளவு உயர்ந்து ஆண்டவர் தூக்க போகிறா. கர்த்தருடைய நம்பிக்கை, அவருடைய வைக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னார். நீ எந்த இடத்துல விழுந்து நொறுக்கப்பட்டையோ, எந்த இடத்துல ஒண்ணுலன்னு போனியோ அந்த இடத்துல கர்த்தர் ஒன்று உயர்ந்து வந்தவராக இருக்கிறார். கருமையான தெய்வச்சனமே, நீ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்காக இருக்கிறது. நீ வாழ்க்கையில நடக்க